வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதத்தில் வர்ற ஆருத்ரா தரிசனத்துக்கு நம்ம செய்யக்கூடிய நெய்வேத்தியமான திருவாதிரை களி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருவாதிரை களி செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா 2 தடவை கழுவி அப்படி ஒரு வேஷ்டியில் நல்லா உணர்த்துனீங்கன்னா நல்லா காஞ்சிரும். அந்த அரிசி 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசினா அதுக்கு 1.5 டம்ளர் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அளவு மட்டும் ஒரே டம்ளர்லேயே அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, அப்புறம் முந்திரி, 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இது நீங்கள் பவுடர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய், அப்புறம் கொஞ்சம் ஒரு பவுலில் தேங்காய் துருள் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வெறும் வானதியில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் பாசிப்பருப்பையும் கலந்து நல்லா வறுத்துக்கணும். நல்லா கருப்பாக மட்டும்தான் ஆகக்கூடாது, மற்றபடி நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை போட்டு அதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால அதோட 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். அப்போ 3 டம்ளர் தண்ணி. தண்ணி ஊற்றி நல்லா அது கரையிற அளவுக்கு மட்டும் சூடு பண்ணாலே போதும். கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாகு நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே அரிசி ஆறி இருக்கும், நம்ம அதை மிக்சியில் நல்லா அரைச்சிடலாம். ரவை மாதிரியும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நைஸாகவும் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கல, மீடியமாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ சூடான பாகை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். டேரெக்டாக குக்கர்லேயே ஃபில்டர் பண்ணிடுறேன். ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேங்காவை மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் ஏலக்காய். இது நல்லா கொதிக்கு வரட்டும். கொதி வர அளவுக்கு நம்ம நல்லா அடுப்பு கூட்டி வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசி மாவை நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி உடனே லைட்டாக நல்லா கலக்கி விட்டுருங்க, இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும். அப்புறம் ஒரு மாதிரி உருண்டையாக இருக்கும். கட்டி சேரடாமல் நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். மூடி விசில் வந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க. இடையில விசில் வந்தால் கூட ஆஃப் பண்ண வேண்டாம், சிம்மில் 10 நிமிஷம் இருக்கணும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ நெய்யை ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முந்திரியை நல்லா வறுத்துடலாம். நெய் ஹீட் ஆயிடுச்சு.
இப்போ அதில் முந்திரி வறுத்துக்கோங்க. குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். களி நல்லா வெந்துருச்சு. இப்போ கரண்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை தட்டிடலாம். இப்போ ஆருத்ரா தரிசனத்துக்கு தேவையான திருவாதிரை களி ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.